வணக்கம் நண்பர்களே. நாம் எந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் முதலில் யாரை நினைப்போம்? விநாயகப் பெருமானைத்தான். ஆனால் உலகம் முழுவதும் முதலில் வணங்கப்படும் இந்த விநாயகர் எப்படி தோன்றினார்? அவருடைய கதை எங்கே ஆரம்பித்தது? வாங்க, ஒரு அழகான பயணம் போகலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது பனி போர்வை போர்த்திய இமயமலையின் உச்சியில் இருக்கும் கைலாய மலையில். அது ஒரு சாதாரண மலை இல்லை. எங்கு பார்த்தாலும் வெள்ளை பனி, அழகான அருவிகள், பச்சை பசேல் மரங்கள், பறவைகளின் இனிய சத்தம், மனம் அமைதியாகும் ஓரிடம். அந்த கைலாயத்தில்தான் சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழ்ந்து வந்தார்கள். சிவபெருமான் பெரும்பாலும் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். ஆனால் அவர் கண்களை மூடியிருந்தாலும் இந்த உலகத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு தெரியும். அவருக்கு அருகில் பார்வதி தேவி, அன்பு, கருணை, தாய்மை எல்லாம் சேர்ந்த ஒரு தெய்வம். கைலாயத்திற்கு வரும் தேவர்கள், முனிவர்கள், விலங்குகள் யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி அன்பாக வரவேற்பார். அரண்மனையின் வாசலில் நந்திதேவர் காவலில் இருப்பார். யார் வந்தாலும் மரியாதையுடன் வரவேற்று அனுமதி பெற்று உள்ளே அனுப்புவார். இப்படி கைலாயத்தில் ஒவ்வொரு நாளும் அமைதியாக கடந்தது. தேவர்கள் வந்து வணங்குவார்கள், முனிவர்கள் தவம் செய்வார்கள். எங்கும் வேத மந்திரங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். எல்லாமே அழகாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் ஒரு நாள் சின்னதாக தோன்றிய ஒரு சம்பவம் உலக வரலாற்றையே மாற்றப் போகிறது. அந்த ஒரு சம்பவத்தால் தான் உலகம் முழுவதும் முதலில் வணங்கப்படும் விநாயகர் தோன்றப் போகிறார். அது என்ன சம்பவம்? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.